குருவரே எங்கள் குருவரே, குறை தீர்க்கும் அவர் திருவருளே. குருவரே எங்கள் குருவரே, குறை தீர்க்கும் அவர் திருவருளே. வேந்தர் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். ஆத்ம சங்கம நேயர்களுக்கும் பக்தர்களுக்கும் அடியார் பெருமக்களுக்கும் காலை வணக்கம். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்காக தொகுத்து வழங்குறது நான் ஜிவி கிருஷ்ணா. சனிக்கிழமை காலை 8 மணி முதல் 9 மணி வரை நேரலையில் உங்களோடு நாங்கள். ஆத்ம சங்கமத்தை அலங்கரிக்க வந்திருக்கும் 2 சிறப்பு விருந்தினர்களை அன்போடு வரவேற்கும். அதில் முதல் விருந்தினரான மணிமேகலை பிரச்சுரத்தின் நிர்வாக இயக்குனர் முனைவர் புத்தக பிதாமகன் திரு ரவி தமிழ்வாணன் அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். காலை வணக்கம் ஐயா. வணக்கம் சாமிகள். வணக்கம் நித்தி சார். கிருஷ்ணா வணக்கம். ஆத்ம சங்கமம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். நன்றி. அவரை தொடர்ந்து அடுத்ததாக வேலூர் குடியாத்தத்திலிருந்து வந்திருக்கும் திரு நித்யானந்தம் அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். ஐயா காலை வணக்கம். சுவாமி வணக்கம். ஐயா வணக்கம். ஆத்ம சங்கம் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நபர்களுக்கும் என்னோட காலை வணக்கங்கள். வணக்கம் கிருஷ்ணா. நன்றி. ஆத்ம சங்கமத்தின் நாயகர் அவருடைய ஆசையோட நம்ம ஆத்ம சங்கமம் நிகழ்ச்சிக்குள்ளார போயிடலாம். நமஸ்காரம் சுவாமிஜிகள். நமஸ்காரம்பா. அது அருமையாக சொன்ன. எல்லாரும் நல்லா வளமாயும் நலமாயும் முருகன் அருளட்டும். சொல்லுப்பா சுவாமிஜி. காலர்ஸ் சுருக்கமாக ஆயிடுச்சு இல்லை, அந்த ஒரு நேரத்தையும் இன்னைக்கு எப்படி எனக்கு தெரியும் நிறைய பயன்படுத்தலாம். வேற ஒன்றும் இல்லை. காலர்ஸ் நிறைய இருக்காங்க. பட் எனக்கு இன்னைக்கு ஒரு கேள்வி ஒன்று இருக்கு சுவாமிஜி. கேட்டிருப்பா. அந்த கேள்வி என்ன அப்படின்னாக்கா, குருமார்கள், மகான்கள், சித்தர்கள் இவங்கெல்லாம் வந்துட்டு எனக்கு மாயை வாழ்க்கை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தூய வாழ்க்கையை நோக்கி போயிட்டுறாங்க. அதில் ராகவேந்திரர் இருக்காங்க, பாமன் சுவாமிகள் இருக்காங்க. இவங்கெல்லாம் ஜீவ சமாதியை அடைஞ்சிடுறாங்க. ஸோ இப்போ அடைஞ்சவங்க கிட்ட என் போன்ற சராசரி மனிதர்கள் போயிட்டு என்னுடைய மகனுக்கு திருமணம் நடக்கணும், நிறைய பணம் காசு சேரணும், வீடு வாசல் வாங்கணும், நல்லா படித்து பெரிய லெவலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணுறாங்க. அவங்களே மாயை வாழ்க்கை வேண்டாம் தான் தூய வாழ்க்கைக்கு போயிட்டாங்க. அவங்க கிட்ட போயிட்டு இந்த பிரார்த்தனைகளை கேட்கறது சரியா தவறா? எவ்வளோ ஏடாவிடமா காலில் பாய மாட்டி விடுறான் பாருங்க. அவங்க மாய வாழ்க்கைன்னா நீ சொல்றதெல்லாம் மாயை இல்லை. கல்யாணம், குடும்பம், படிப்பு, வளர்ச்சி இதெல்லாம் மாயன்னு சொல்றேன். அதெல்லாம் அவங்க முற்றும் துறந்தவர்கள்ட்ட போய் இதெல்லாம் கொடுன்னு கேட்கறது எப்படி நியாயம்? அவங்களே எதுவும் வேண்டாம் தான் போயிருக்காங்க. அவங்க கிட்ட போய் பிரார்த்தனை செய்யலாம், வேண்டுகோள் வைக்க விடாது. வைக்கிறது சரியா தவறா? ஏன் இது ஒரு கேள்வி ஆக்கலாம் ஐயா? பிரார்த்தனைக்கும் வேண்டுகோளுக்கும் என்ன வித்தியாசம்? இல்ல இருக்கானா இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆமா ஐயா. தம்பி, நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஐயா, இது ஒரு நல்ல கேள்வி. இது சில பேர் மனசுலையும் இருக்கும். ஒரு தூய்மையான ஞானிகள் சன்னியாசம் மேற்கொண்டு ஜமாதியாகி அவங்ககிட்ட போய் திருப்பி இயல்பா குடும்ப பிரச்சனைகளை சொல்றது அப்படிங்கிறதுல இதுக்கு இப்படி சொல்லலாம். அமிர்த யோகம், சித்த யோகம், மரண யோகம்னு ஜாதகத்தில் வரும்ல. கேள்விப்பட்டிருக்கியா? அது மட்டும் இல்லை, நாள் காட்டிலையும் இருக்கும், எல்லாத்துலேயுமே இருக்குது ஐயா. அந்த அமிர்த யோகம், சித்த யோகம், மரண யோகத்துக்கும் நீ கேட்ட கேள்விக்கும் சம்பந்தம் இருக்கு. ஒன்று. ரெண்டாவது, ஒரு மனிதனுக்கு இயற்கையாக ஆண்டவன் கொடுத்த சக்தி இயல்பாக இருக்கக்கூடிய ஊன், குருடு, செவிடு, முடமில்லாமல் படைக்கிறதுங்கிறது ஒரு பக்கம், பாடல் இருக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். இயல்பாக படைச்சக்கூடிய மனிதன்கிட்ட மிகப்பெரிய சக்தி, ஆற்றல் இருக்குது. இந்த ஆற்றலை உணர்ந்தாதான் உண்மையாக மாய வாழ்க்கையை அகற்றி மெய்யான தூய வாழ்க்கைக்கு வர முடியும். இந்த மாய வாழ்க்கையிலிருந்து தூய வாழ்க்கைக்கு மாறுவது என்பது ஒன்று. நான் நேரடியாகவே தூய வாழ்க்கைக்கு போயிட்டேன்னு சொல்றது ஒன்று. ஆமா, சன்னியாசி குழந்தைலேருந்தே சன்னியாசியை போடுறாங்க. அவங்களுக்கு மாய என்னன்னு தெரியாது இல்லை. அவங்க சன்னியாசி, உத்த சன்னியாசி, அதை கண்டுபிடிக்கிறது கஷ்டம் இல்லை. அப்போ பல விஷயங்கள் இருக்கு. ஒரு மனித உடலுக்கு இருள் தேகம், மருள் தேகம், சுத்த தேகம், பிரணவ தேகம், ஞான தேகம், முத்தி தேகம், இத்தனை தேகம் இருக்கு. அப்படிங்கப்பா. ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்குது, எல்லாருக்குமே இருக்கு. அதை எப்படி கையாளுறோங்கிறது தான் முக்கியம். இதுல மிக முக்கியமான ஒரு கருத்து நம்ம ஐயா தெரிஞ்சுக்க எடுத்துக்கணும்னா, இந்த உயிர் உடல் எப்படி செயல்படுது, இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய
பிராண சக்தியை இல்லையா, அந்த பிராண வாயுவை நம்ம சுவாசித்தான் உயிர் ஜனிக்கிறோம். கரெக்டா? பிராணவாயுவை சுவாசிக்கலைன்னா இந்த ஜீவன் இருக்காது. கரெக்ட். அப்போ பிராணவாயு ஜீவவாயுவோட கலக்கும் பொழுதுதான் உயிரே நிலைச்சு நிக்குது மனிதனுக்கு. இது புரியுதா? ரொம்ப தெளிவா இருக்கு. ஆமா ஐயா. அப்ப இந்த பிராணவாயு பரவெளியிலிருந்து நம் உள்ளே இருக்கக்கூடிய ஜீவ சக்தியோட சேர்க்கிறது ஒன்று இருக்க, அந்த நிமிடமும் அந்த நேரமும் தான் அமிர்த யோகம். அந்த அமிர்த யோகத்தை நீ இயல்பா படிப்புக்காக உன்னோட அன்றாட செயலுக்காக மாயைக்கு பயன்படுத்துற. அந்த அமிர்த யோகத்தை அவங்க தெரிஞ்சு பருகிறாங்க. நீ பயன்படுத்துகிறாய், அவர்கள் அதை பருகுகிறார்கள். அந்த அமிர்தத்தை பருகுகின்ற உடல் எப்படி மாயிலிருந்து வெளில போயிடும், தூயத்துக்கு ஆரம்பிச்சிடும். அப்போ அது சித்தியாகணும். அந்த சித்திய பயிற்சி எடுக்கிறது தான் மாயையை விட்டு தூயைக்கு வர்றது. மேலே இருக்கக்கூடிய ஜீவாமிர்த சக்தியை இந்த உடலுக்குள்ளே அந்த பரவெளியில் இருக்கக்கூடிய பிராணவாயுவோடு இணைப்பது ஆத்மா. இந்த ஆத்மாவுக்கு என்ன சக்தி வருது? இந்த அமிர்த சக்தியை பத்தி இந்த ஆத்மா நல்லா உணருது. எந்த ஆத்மா? மாயை அகற்றிய ஆத்மா. அப்ப என்ன ஆகுதுன்னா, அந்த உணர்ந்து அதை சித்தி பெறுவதற்காக முயற்சி செய்கின்ற நேரங்கள் இந்த ஆத்மாவோடு பிராணவாயுவையும் ஜீவசக்தியையும் இந்த ஆத்மாவில் கலக்க வைக்கிறாங்க பார். அதுதான் அனிமா மகிமா லகிமா பிராகப்தியம் பிராப்தி ஈசத்துவம் வசித்துவம்ங்கிற அஷ்ட சித்திகள். இந்த சித்தியால என்ன பண்றாங்க? பிராணவாயுவையும் ஜீவ வாயுவையும் ஆத்மாவின்குள் புகுத்து சித்தி செய்ய வைக்கின்ற நேரம் சித்த நேரம். அப்படி சித்தி செய்திருவாங்க. அடுத்தது மரணம். இதெல்லாம் யோகம். மரண யோகம் அப்படின்னா என்ன? மரண யோகம்னு ஏன் வந்துச்சு அந்த சொல் அப்படின்னா, இந்த பிராணவாயுவை ஜீவவாயுக்குள் அடக்கி அமிர்த சக்தியை உட்கொண்டு சித்தம் பெற்று சித்தி அடைந்து அவர்களுக்கு மரணம் அல்ல, மரணமே யோகமாக முத்தியாகிறது. இப்படி ரொம்ப தெளிவா அடுக்க அழகா சொல்லி. அப்ப முத்தி பெறவங்கலாம் அப்படிதானே சொன்னா? இன்னும் முடிக்கலையேப்பா. அப்ப மரணம் யோகம் தான். மரண யோகம்னு சொல்ல, மரணமா பயம் இல்ல, மரண யோகம். இது எல்லாருக்கும் மரண யோகம் வந்துடுறது இல்ல. அந்த மரண யோகத்துல ஏன் தப்ப செய்யாதீங்கன்றாங்கன்னா, ஞானிகள் இந்த சங்கமத்தில் இருக்காங்க. அவங்களுடைய அட்டமா சக்தியில ஜீவ பிராண வாயுவோடு ஜீவ வாயுவை இணைச்சி ஆத்மாவில் பதிய வச்சு அதை புனிதமாக்குகின்ற நிலை இருப்பதினால்தான் இன்று குருவுக்கு முதலிடமாக கொடுக்கப்பட்டது. அந்த மூச்சினுடைய ஜுவாலை தான் நாம மூச்சில கலந்திருக்கு. ஒரு சித்தர் எங்கேயோ இருந்து புறப்பட்டு செய்கின்ற மூச்சுத்தான் ஒவ்வொரு மனிதனுக்குள்ள இருக்கக்கூடிய உயிராக இருக்கிறது. அப்ப அவர் நினைக்க மாட்டாரு, இவனா கல்யாணத்துக்கு கேட்கிறான்னு. எந்த ஞானிகளும் காரணத்தை பார்ப்பது அல்ல, நோக்கத்தை மட்டும்தான் பார்ப்பாங்க. அதையே சொல்லுவாங்க. நீ பலதா கேளு, எப்படி கேட்கிற அதுதான் விஷயம். ஒண்ணு. இப்ப இந்த பிராணவாயு ஜீவ அமிர்த வாயு சக்தியோட ஆத்மாவிலோட கூடி அது சித்தம் அமிர்தம் மரண யோகத்துக்கு உட்படும் பொழுது இருள் தேகம் மாறி மருள் தேகம் மாறி சுத்த தேகம் மாறி பிரணவ தேகம் மாறி ஞான தேகம் மாறி அது புனித இறை தேகமா மாறி போயிடும். அந்த ஞானிகள் இருக்கிற ஜீவ சமாதியை சுற்றி அடிக்கின்ற காற்று கூட பேசும், காற்று கூட அருளை கொடுக்கும். அப்பேற்பட்ட தேகம்தான் அந்த ஞானமுத்த தேகம். அப்ப ஒரு ஞானி கிட்ட போய் மாயை வாழ்க்கை, மனிதன் இல்லை என்றால் அடியார்கள் இல்லை என்றால் ஆண்டவன் இல்லை என்ன, இது ஒரு பெரிய தத்துவம். எதற்காக ஞானம், யாருக்காக ஞானம், சுயநலத்திற்காக ஞானமா அப்படின்னு ஒரு கேள்வியை போட்டோம்னா இவங்க நல்லதை செய்யணும் அப்படி இல்லை, அவங்க கடமையை செய்யறாங்க. உங்களுடைய பாடல் வரிகள்ல நீங்க எழுதியிருக்கீங்க சுவாமிஜி, அடியார்கள் இல்லை என்றால் நிறைய எழுதியிருக்கும்பா. கடவுள் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. அப்ப ஒரு மனிதனாகப்பட்டவர் இந்த பிராண சக்தியையும் தன்னுள்ள இருக்கக்கூடிய ஜீவ வாயு சக்தியும்
இறைத்த இணைவா அமிர்தத்தை நீ பிறக்கும் பொழுதே அமிர்தத்தை கொடுத்து விட்டாயே, அதை உணராமல் நாம் வாழ்ந்து கொண்டு நோயால் அவஸ்தைப்படுறோமே, ஆசையால் அவஸ்தைப்படுறோமே, மாயால் அவஸ்தைப்படுறோமே. நாங்களாவது மாயை விரட்டி மாயுள்ள மனிதனுக்கு அருள் செய்கிறோம் அப்படிங்கிற நிலையோட போகும் பொழுதுதான் மனிதன் சங்கடப்படாத நிலையை இவர் புனிதனாக மாறினாலும் கூட, தூய வாழ்க்கை வாழ்ந்தாலும் கூட அந்த தூய வாழ்க்கையே அருளுகின்ற சக்தி ஆயிடும். அவங்களுடைய தேகமே அருளுகின்ற சக்தியா ஆயிடும். இவங்க போய் பிரார்த்தனை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உன்னுடைய நோக்கத்தோட போய் என் மகளுக்கு திருமணம் ஆகணுன்ற உன்னுடைய நோக்கம் சரியாக இருக்குமேனால் வேண்டுவதும் தேவையில்லை, பிரார்த்தனையும் தேவையில்லை. தானா போய் சேரும். அந்த தேகமே உனக்கு அந்த அருளை கொடுத்துரும். உனக்கு நல்லது நடக்குதுன்னு சொன்னா கண்டிப்பா நடக்கும். இவர்கிட்ட போனா நடக்குமா? 3 வருஷம் இவர்கிட்டயே இருந்தோமே, இவ்வளோ கஷ்டப்படுறதே, ஐயோ பாமன் சாமிகள் கும்பிட்டா பிரச்சனை வருதுன்னு சொல்கிறாங்களே, ஏன்ட்ட வந்து சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் இப்படிலாம் சொல்கிறாங்களேன்னா இந்த நோக்கம் எந்த ஞானிகளை பார்த்தாலும் எந்த கடவுளை பார்த்தாலும் அந்த அருள் கிடைக்காது. அப்போ திலத்த சக்தி என்ற ஆலயத்திலே கர்ப்ப கிரகத்திலே இறைவன் வீற்றிருக்கக்கூடிய இடத்திலே திலத்த சக்தி, ஞானிகள் வீற்றிருக்கக்கூடிய இடத்திலே இருப்பது அமிர்த சக்தி. சூப்பர். திலத்த சக்தியினுடைய வெளிப்பாடு அருளை கொடுக்கும். ஞான சக்தியினுடைய அருள் எல்லா விதமான சக்தியும் கொடுக்கும். அதனால தூய வாழ்க்கை வாழ்ந்து அவங்க கிட்ட போய் இதை வேண்டக்கூடாதுன்றது கிடையாது. நோக்கம் சரியா இருந்து வேண்டவே வேண்டிய அவசியம் இல்லை. நீ உண்மையா போய் கும்பிடு, உனக்கு என்ன வேண்டுமோ அது கிடைச்சிடும். அதை அவர் தான் அருள்னு அவசியம் இல்லை. அவர் சுவாசித்து கொண்டிருக்கிற காற்றே அருளிடும். அப்படின்னா என்ன? முக்தியில 5 வித முக்தி இருக்கு. முக்கியமான 5 விதம், நிறைய முக்தி இருக்கு, முக்கியமா 5 விதம். அதுல ஒரு விதம் என்னன்னா ஜீவசமாதி. தன்னுடைய மூச்சையே தொப்புளில் அடக்கிட்டு உட்கார்றது தான் ஜீவசமாதி. பார்த்துருவோம். ரொம்ப ஆழமான விஷயத்த. அப்போ இப்போ நம்ம ஒன்று நினைக்கும் போது ததாசு ததாசுன்னு சொல்றாங்க. அப்போ அதனால தான் நல்லதுன்னு நினைக்கணும்னு சொல்றீங்க. திலத்த சக்தி ததாஸ்து, நடத்துற சக்தி குரு கிட்ட வேண்டது. இல்ல அந்த வேவ்ஸ்லயே வருதுன்னு சொன்னீங்களே நீங்க நினைக்கிறது. ஆமா. அப்போ அதுவும் கோயின்சைட் ஆகுதான்? அது வேற. அது காலங்கள் வரும்போது வரும். எப்பவும் ததாஸ்துன்னு சொல்லி இருந்தா எல்லாரும் பணக்காரனா இருப்பாங்க. இல்ல நம்ம சொல்றது இல்ல சாமி, நம்ம நினைக்கிறது நல்லதா நினைக்கும் போது அந்த ததாஸ்து சொல்லும் போது அது இவன் நினைக்கும் போதெல்லாம் சொல்லிச்சுன்னு என்ன ஆகும்? அது சரி. ஒரு அபூர்வமான விஷயத்த, அபூர்வமான விஷயத்த அழகா சொன்னீங்க. இல்லையா? அது இருக்கு ஐயா, பார்த்துருவோம். காலர் பார்த்துலாம். சுவாமிகள் வந்து ஆரம்பத்திலேயே சொன்னாங்க, நேரம் வந்து கம்மியாக நம்ம வந்து பேசணும் அப்படின்னாக்கா ஒரு காலருக்கு வாய்ப்பு கொடுக்கலான்னு. அந்த ஒரு பணிவான வேண்டுகோளை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிடுறேன். தயவுசெய்து உங்களுடைய டிவி வால்யூமை மியூட்டில் வச்சுட்டு நெட்வொர்க் இருக்க இடத்துல தயவுசெய்து வந்து உங்களுடைய கரெக்டான கேள்வியை கேளுங்க. வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க? ஹலோ, வணக்கம்ண்ணா. யார் எங்கேருந்து பேசுறீங்க? நாங்க அரியலூர் மாவட்டத்துல இருந்து மின்னல்குடி பேசுறேண்ணா. ஓகே, யாருக்கான கேள்வி கேட்க போறீங்களா? உங்களுடைய பெயரும் வயதும் சொல்லுங்கம்மா. என் வீட்டுக்காரருக்கு கேட்கணும்னா, அவர் வயசு வந்து 33, கடகராசி, அனுஷ நட்சத்திரம்ண்ணா. பெயர் சொல்லவே இல்லை. கடகராசி அனுஷ. சர்க்குணண்ணா. சரி, சுவாமி கிட்ட கொடுக்குறேன், பேசுங்க. கல்பனா. இல்லப்பா, மின்னல்குடிப்பா. ஏமா அழுவுற? இல்லப்பா, நாங்க இப்ப மாலை போட்டுட்டு வந்தோம். அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட பேசியிருக்கேன். எனக்கு மருந்து சொன்னீங்க, சாப்பிட்டுட்டு இருக்கேன்ப்பா. சரி, எதுக்காகமா? குழந்தை பாய்க்கிறதுக்கு கேட்டேன். சரிம்மா. தேங்காய் வாங்கிட்டியா இல்லையா? அதெல்லாம் வாங்கிட்டப்பா. சரி, இல்லம்மா, நீ அழுதுகிட்டே புத்திசாலித்தனமா நட்சத்திரத்தையும் ராசியும் சொன்ன பத்தியா? அதுதான்மா எனக்கு ஆச்சரியமா இருக்கு. சொல்லுமா. அதான்ப்பா, வீட்டுக்கு வந்த ஒரு மாதிரி பேசுறாரு, என்னைய ரொம்ப நோகடிக்கிறாருப்பா. எதனாலம்மா? சந்தேகப்படுறாரா? இல்லப்பா, தலைக்குழி வந்துட்டாலே என் மேல ஒரு பாசம் எதுவுமே இல்லை. ஏதோ அந்த தலைக்குழி நானா ஏதோ வர மாதிரி என்கிட்ட ரொம்ப கஷ்டப்படுத்தி பாக்குறாரு. வீட்டுல ஒரு மாதிரி பேசுறாரு என் மேல. வெளியில போயிட்டு வந்த ஒரு மாதிரி பேசுறாங்க. ஒரு பிடிப்பே இல்லாத ஏன் சம்பாதிக்கிறேன், எதுக்கு சம்பாதிக்கிறேன்னு தெரியல, போறேன் வரேன். குழந்தை இல்லைங்கிற வெறுப்புல பேசுறாருன்னு சொல்ல வரையாம்மா? ஆமாப்பா. சரி, டாக்டர்ல என்ன சொன்னாங்கம்மா? அதான்ப்பா, உங்ககிட்ட நான் மருந்து சாப்பிட்ட பிறகு எனக்கு அந்த தலைக்குழி கரெக்டா கிளியர் ஆயிடுச்சுப்பா. கருமுட்டை வளர்ச்சி தான்ப்பா கம்மியா இருக்குன்னு சொல்லி சொன்னீங்க. சரி.
அதுக்குதான் மருந்து சொன்னீங்க. அதை சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே அப்புறம் அங்க நாங்க ஆஷாட நவராத்திரிக்கு வந்துட்டோம். அடுத்து திருப்பி மாலை போடுற மாதிரி எல்லாமே அடுத்தடுத்து அங்கேயே வந்துட்டு இருந்துட்டு இருந்தேன்னா அப்புறம் இப்ப மாலை போட்டது நெய் தேங்காய் வாங்கினது எல்லாமே வந்ததுனால அந்த மருந்து சாப்பிட்றது நெய் தேங்காய் சாப்பிட்டோன்ற நம்பிக்கையில நான் அதை விட்டுட்டேன். இப்போ தலைக்குழி வந்துருச்சுப்பா. அங்க நான் மாலை போடும்போது 3ஆம் தேதி குளிச்சேன். மாலை போட்ட பிறகு இவ்வளோ நீ கவலைப்பட வேண்டியதே இல்லை, நின்றுடும். நீ விடுமா, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அவர் கோபத்துக்கு காரணம் இதுவா இருக்காது, வேற எதனா இருக்கும். அது நீ என்னன்னு வந்து நேர்ல பார்த்து அதை சரி பண்ணிக்கடா கண்ணா. ஏன்னா சிலதெல்லாம் என்னால நேர் அலைவசில கேட்க முடியல. சரிங்கப்பா. நீ நேர்ல சொல்லி கிளியர். ஆனா ஒண்ணு மட்டும், உனக்கு குழந்தை நின்றுடும், இந்த ஆண்டே நிற்கும், கவலைப்படாத. ஆமா, ஏன்னா உங்களுக்குள்ள சண்டையில என்ன நடக்குதுன்னு தெரியாம நானும் முழுசா என்னால அனுகிரகம் பண்ணணும்னு சொல்ல முடியல. கண்டிப்பா நிற்கும், நீ வந்து பாடுறா கண்ணு. சரிங்கப்பா, நாளைக்கு நாங்க அங்க வந்துருவோம்ப்பா. டோக்கன் போட்டு. ஆமா ஆமா, நாளைக்கு அதுவே போதுண்டா கண்ணு. நீ நாளைக்கு நான் தானே பண்ண போறேன், வாடா கண்ணா. ஆமாப்பா, ரொம்ப சந்தோஷம். அப்ப நான் பிரார்த்தனை பண்றேன், வாடா கண்ணா. அப்பா ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. குறையில்லாத சீக்கிரம் குழந்தை நின்று நன்றாக அந்த சண்டை இல்லாம வீட்டுக்கார் வசியமோ உன்னையே சுத்தி சுத்தி வரட்டும். நல்லா இருக்கு அண்ணா. ரொம்ப நன்றிப்பா, ரொம்ப ரொம்ப நன்றிப்பா. நன்றி. அடுத்த காலர் பார்த்தலாம் சுவாமிஜி. காலை வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம் சார். யார் இங்கேருந்து பேசுறீங்க? அருணா, திருவண்ணாமலை மாவட்டம் சார். யாருக்கான கேள்வி கேட்க போறீங்களோ அவங்களோட பெயரும் வயதும் சொல்லுங்க. எங்க வீட்டுக்காரருக்காக கேட்கணும் சார். சொல்லுங்க. அவரோட பேரும் வயதும் சொல்லுங்கம்மா. அவர் பேர் ஹரிஹரன், கடகராசி, பூச நட்சத்திரம் சார். வயசு? வயசு 31 சார். சுவாமிஜி கிட்ட கொடுக்குறேன், பேசுங்க. சொல்லுடா கண்ணா, என்ன ஹரிஹரனுக்கு? அப்பா வணக்கம்ப்பா, ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா குறையில்லாத தீர்க்காயுசா தீர்க்க சுமங்கலியா நல்லா இருக்க கண்ணா. சொல்லுமா. அப்பா நாங்க 10 வருஷத்துக்கு மேல உங்க ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருக்கோம்ப்பா. சரிம்மா. இதனால நான் தான் ஃபர்ஸ்ட் யோக பஞ்சாத்திரம் பேர் வாங்கினேன், சஸ்திரபந்திரம் வேலி வாங்கினேங்க அப்பா. சரிம்மா. அதுக்கப்புறம் அம்மாவும் வாங்கிட்டாங்க, அக்காவும் வாங்கிட்டாங்க. சரிம்மா. என்னால ஒரு 2-3 பொருள் தான் அப்ப வாங்க முடியுது. ஆனா எனக்கு முன்னாடி அம்மாவும் அக்காவும் நிறைய வாங்கிட்டாங்கப்பா. சரிம்மா. ஒவ்வொன்னா அப்பப்ப கிடைக்கிறத வாங்கிக்கணும்னு நினைக்கிறாங்கப்பா. சரிம்மா. என்னால வாங்க முடியாம என் வீட்டுக்காரு கொஞ்சம் நிறைய பிரச்சனை மேல பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. கடன் எவ்வளவு வாங்கினாரு? கடன் அது ஒரு 15 லட்ச ரூபாய் மேல ஆயிடுச்சுப்பா. ஏம்மா? அவர் கொஞ்சம் பிசினஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது காசு கொடுத்து எங்கேயோ ஏமாந்துட்டாருப்பா. அதுல போயிட்டு கொஞ்சம் குடிக்கு அடிமை ஆயிட்டாரு. சரிம்மா. அப்பப்போ வந்து உன்னை அடிச்சிடுறாரா? நிறைய அடிக்கிறாருப்பா. சரி சரிம்மா. இப்ப தொழிலும் மாமனார் ஒரு தொழில் பண்றாருப்பா. சரி. அதே தொழில் எடுக்கலாமா இல்ல என்ன? ஒரு வேலைக்கு போறாரு, மறுபடியும் அங்கே ஒரு அவருக்கு வந்து அடிமை தொழில் செய்ய மாட்டாரு. சரிங்கப்பா. அவரை நீ வேலைக்கு அனுப்பி பிரயோஜனம் இல்ல. சரிங்கப்பா. 33 வயசு வரைக்கும் அவருக்கு நீ முதல்ல போட்டு தொழில் ஆரம்பிக்கும் பிரயோஜனம் இல்ல. சரிங்கப்பா. இத பக்குவமா முதல் இல்லாம அவருக்கு என்ன செய்ய முடியும்னு உட்கார்ந்து நேரம், ஏங்க உங்களுக்கு அடிமை தொழில் செய்ய முடியல சொல்லிட்டு நீங்க வேற ஏதாவது முதல்ல கொஞ்சமா பண்ணுங்க. பெருசாலாம் கடன் வாங்காத சின்ன சின்னதா பண்ணுங்க. அது நல்லா வரட்டும். 33 வயசுக்கு மேலதான் நல்ல தொழில் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது வரைக்கும் கொஞ்சம் பல்ல கடிச்சுக்குங்க அப்படின்னு சொல்லுடா கண்ணா. ஏன்னா பரிகாரம் சொன்னாலும் அவர் செய்ய மாட்டாரு. அதுல ஒன்னும் அப்படி செய்வாரு, உன்னால செய்ய வைக்க முடியும்னா நான் சொல்றேன். அப்புறம் அடிப்பாரு. சரிம்மா. சரி கண்ணு. அவர் முதல்ல ஹரிஹரன் பேர் இருக்க கூடாது, மாத்த முடியுமா? சரி, அது முதல்ல அவர் கேக்குறாரா பாரு. ஆமா, அம்சராஜன் மாத்திக்கணும். அத 48 முறை 48 நாள் எழுதணும். டெய்லி சூரிய நமஸ்காரம் பண்ணணும். பௌர்ணமி குறைஞ்சது ஒரு 3 பௌர்ணமிக்காவது நம்ம ஆசிரமத்தில் நடக்கிற விழாவுக்கு வந்து பார்க்க சொல், கலந்துக்க சொல். கண்டிப்பா மாற்றம் வரும்டா. சிங் மந்திரத்தை எப்பவுமே செய்ய சொல்லு. சூரிய நமஸ்காரம் பண்ணும்போது காயத்ரி மந்திரம் சொல்லி பண்ண சொல்லு. இதுலயே உனக்கு நல்லா மாற்றம் வந்துடும். அவருக்கு கடன் குறைய ஆரம்பிக்கும். அவருக்கான தொழில் வந்து சேரும். 33வது வயதுக்கு மேல ஸ்ட்ராங் பண்ண சொல்லு. அதான்டா கண்ணு. அப்பா மாமனார் ஒரு தொழில் செய்வாரு, அதே தொழில இருக்கலாமா? நோ, அது வந்து நம்ம பார்த்தாதான் தெரியும். ஏன்னா மாமனாருக்கு என்ன தொழில், அவருக்கு என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாதே. நான் தெரியாத சொல்லக்கூடாதுல்ல.
சரிங்கப்பா. நான் சொன்னதுதான் ஃபார்முலா. நீ வேணாலும் திருப்பி போட்டு வரும்போது இணையத்துல வரும்போது கேட்டுக்கோமா. சரிங்கப்பா. நல்லது கண்ணா. நன்றி. அடுத்த காலர் பார்த்தலாம். காலை வணக்கம். வணக்கம். ஓகே, வணக்கம்ண்ணா. யார் எங்கேருந்து பேசுறீங்க? அண்ணா நான் மதுரையில இருந்து பேசுறேன். யாருக்கான கேள்வி கேட்க போறீங்களோ அவங்களுடைய பெயரும் வயதும் சொல்லுங்க. எனக்காக தான் நான் பேசுறேன். அவங்க பேரும் வயதும் சொல்லுங்கம்மா. என் பேர் போதும் பொண்ணுங்கண்ணா. வயசு 35. பேர் என்ன சொன்னீங்க? போதும் பொண்ணு. போதும் பொண்ணு. போதும் பொண்ணு. ஓகே, சுவாமிஜி கிட்ட கொடுக்குறேன், பேசுங்கம்மா. சொல்லுமா போதும் பொண்ணு. அப்பா வணக்கம்ப்பா. வணக்கம். நல்லா இருக்கும். ஏமா தூங்கி இப்பதான் எழுந்தியா? இல்லங்கப்பா, உங்ககிட்ட பேசணும். 6 மணில இருந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்ப்பா. அதான் தூங்காத ட்ரை பண்ணிட்டு மந்தமா இருக்கு. வேற ஒண்ணும் இல்ல, சொல்லிட்டா கண்ணா. இல்லங்கப்பா, உங்ககிட்ட பேசணும் ரொம்ப சந்தோஷமா அது என்ன இருக்கு. போதும் பெண்? எங்க வீட்டுல 4வது பொண்ணுப்பா நானு. அதனால உங்க அப்பா போதும் பொண்ணு பேரு வச்சு அத்தோட விட்டாரா? ஆமாங்கப்பா, ஆமாங்கப்பா. ரொம்ப சந்தோஷம். சொல்லிட்டா எனக்கு அடுத்து தம்பி இருக்காங்கப்பா. சரியா? அப்புறம் போதுன்ட்டியா? அது வேற பொண்ணு போதும். பொண்ணு போதும். ஓகே, சொல்லு கண்ணா. ஆமாங்கப்பா. அப்பா உங்ககிட்ட ஏற்கனவே பேசியிருக்கப்பா குழந்தைக்காண்டிய. இப்ப நாங்க நெய் தேங்காய் வாங்குறப்ப வந்தோம்ப்பா. நாங்க 13ஆம் தேதி வந்து நெய் ரெப்பி கொடுத்துட்டு வந்தோம்ப்பா 2 பேருமே. சரி. ஆனா கொரியர்ல தாங்கப்பா நெய் மட்டும் வந்துருந்துச்சுப்பா. சரிம்மா. அத சாப்பிட்டோம்ப்பா. சாப்பிட்டதுக்கு அப்புறம் திரும்ப குளிச்சுட்டேப்பா. இப்ப குளிச்சு 20 நாள் ஆச்சுங்கப்பா. எனக்கு நல்லபடியா நிக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. நின்னுடுமா, கவலையை விடுமா, கண்டிப்பா நின்னுடும். அதாப்பா எனக்கு பயமா இருக்குப்பா. நீங்க வந்ததுக்கு அப்புறம் அதுதான் அம்மா, எல்லாரும் ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. இந்த பயம் என்ன சிந்திக்கிறோமோ அது போய் கருவுக்கு போய் பாதிக்கும். அது சரிங்கப்பா. நீ என்ன பண்ணு, நின்னுடணும் கேஷுவலா நீ போய்கிட்டே இரு. அது நிக்குதா இல்லையான்னு பாரு. சரிங்கப்பா. ஏன்னா ஒண்ணு பக்தியை நம்பணும், அல்லது நெய்யை நம்பணும், அல்லது தேங்காவை நம்பணும். இதெல்லாம் நம்பலன்னா உன்னையாவது நீ நம்பணும். உன்னை நீ நம்பலாம், உங்க வீட்டுக்காரையாவது நம்பணும், அல்லது 2 பேருமாவது நம்பிக்கை இருக்கணும். எதுவும் இல்லைன்னா எப்படி குழந்தை நிக்கும்? இல்லப்பா நம்புறப்பா, கண்டிப்பா உங்களை நம்புறேன். அவ்வளவுதான், நின்னுடும், அவ்வளவுதான். இல்லப்பா நெய் தேங்காய் வாங்கி உங்க கைனால சாப்பிடணும்னு ஆசையா இருந்துச்சு. அன்னைக்கு வர முடியலங்க. அதுக்கு நான் என்னவா சொல்றது கண்ணா? இல்லங்கப்பா 13ஆம் தேதியே வந்து நெய் மட்டும் ரெட்டி கொடுத்துட்டு வந்துட்டப்பா. அன்னைக்கு வரணும்னு பார்த்தா முடியலப்பா. உனக்கு கொஞ்சம் மைல்டா பிரச்சனை இருக்கு. இந்த கண்டசத்தை ராத்திரில தூக்கி இழுத்து பிடிச்சி வலிக்கும் உனக்கு. ஆமாப்பா. சில நேரத்துல ரொம்ப பிரச்சனையா இருக்கும், பல நேரத்துல இருக்காது. ஆமாங்கப்பா. இது வந்து கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. அத பத்தி ஒன்னும் நீ பயப்படாத, சரியாயிடும், பாத்துக்கலாம். நாளைக்கு வரையா நீ? நாளைக்கு வீட்டுக்காரர் மட்டும் வர்றாருங்கப்பா. சரிம்மா, சரிம்மா. நாளைக்கு அப்படி இருந்தா நான் அதுல குழந்தை இல்லாததுக்காக, ஏன்னா இது 2வது 3வது 2வது பேர் நீங்க கேக்குறீங்க, நான் அதுக்கு தனியா நான் அங்க மந்திரம் சொல்லி பொதுவா நான் பண்றேம்மா கண்ணு. சரிங்கப்பா. நாளைக்கு அவர் மட்டும் வர்றாருப்பா, வீட்டுக்காரர் மட்டும் வர்றாருப்பா. சரி சரி, வரட்டும்மா. நல்லபடியா குழந்தை நிக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்க. கண்டிப்பா நிக்கண்டா கண்ணு, கண்டிப்பா நிக்கண்டா. குடும்ப வேலைத்துல எல்லாம் நல்லா இருக்கணும், ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. 100% நல்லா இருங்க. தீர்காயுசா தீர்க்க சுமங்கலியா 2 3 ஆகி நல்லா இருங்க. சரிங்கப்பா, ரொம்ப நன்றிப்பா. நல்லது கட்டணும்ன்றீங்க, அதுக்கும் நல்லபடியா ஆசீர்வாதம் பண்ணி. கண்டிப்பா கண்டிப்பாடா கண்ணா. நன்றி. நல்லதும்மா. அடுத்த காலர் இருக்காங்க, அதையும் பார்த்துலாம். சுவாமிஜி காலை வணக்கம். ஹலோ வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க? ஹலோ வணக்கம் சார். நான் ஜீவிதா என்னோட பேரு. நான் சென்னையில இருந்து கால் பண்ணிருக்கேன். யாருக்கான கேள்வி கேட்க போறீங்களோ அவங்களோட பெயரும் வயதும் சொல்லுங்கம்மா. என்னோட ஹஸ்பண்ட்காக கேட்கணும் சாமி. அவங்க பேர் வந்து கோகுலக்கண்ணன். வயசு வந்துட்டு 34. சுவாமிஜி கிட்ட கொடுக்குறேன், பேசுங்க. சொல்லுடா கண்ணா. கோகுலக்கண்ணன் உங்க அத்தான். வணக்கம் சாமி. நல்லா இருமா, சீர சிறப்புமா, தீர்காயுசா தீர்க்க சுமங்கலியா நல்லா இருமா. சொல்லுமா சாமி. என்ன புரியலம்மா, எனக்கு புரியலம்மா, தெளிவா சொல்லுங்கம்மா. என்னோட பேர் ஜீவிதா சாமி. நீங்க தான் எனக்கு அந்த பேரை வந்து மாத்தி கொடுத்தீங்க. கால் பண்ணிதான் எங்க பேர் மாத்திக்கோ, நல்ல லைஃப் இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. சரிம்மா. எனக்கு இப்ப ஒரு பிரச்சனை இல்ல, நல்லா இருக்கேன். சரிம்மா. ஒரு பொண்ணு இருக்கா 4 வயசுல. சரிம்மா. நல்ல அறிவான பொண்ணு. எனக்கு வந்து இப்போ ஹஸ்பண்ட்க்கு வந்து கொஞ்சம் வேலை தான் சாமி பிரச்சனையா இருக்கு. உனக்கா அவருக்கா? அவங்களுக்கு சாமி. அவருக்கு வேலை பிரச்சனையா இருக்கு ஜாப்ல. ஆமா. என்னன்னா போன வருஷம் ஏதாவது பெரிய பிரச்சனை வந்தது அவருக்கு? இல்லைங்க சாமி, அவருக்கு பிரச்சனை எல்லாம் எதுவும் வந்தது இல்ல. அப்படிலாம் இல்ல சாமி.
ஏன்னா நாங்க ஃபர்ஸ்ட்ல இருந்தே அவங்க இன்ஜினியரா தான் இருக்காங்க, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரா இருக்காங்க. சரி சரி 6 இயர்ஸாவே ஒரே ஜாப்ல இருக்காங்களா, ட்ரை பண்ணாலுமே உங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. கொஞ்சம் ஃபாரின் ஜாப் ட்ரை பண்றாங்க, அது இன்னும் 3 வருஷத்துக்கு அது கிடைக்கிறது கஷ்டம். ஏன்னா அவருக்கு தடை இருக்கு. ஒவ்வொரு 3 வருஷமும் அவருக்கு சிக்கல் வரும். அதுல இந்த 37வது வயசுக்கு மேலதான் இந்த வெளிநாடு போகக்கூடிய யோகம்லாம் வரும். காரணம் என்னன்னா அவங்க வீட்டுல எல்லாருக்குமே ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும். இப்போ நீ சொல்ற சந்தோஷம் சொல்ற இல்லையா, ஒரு 1/2 மணி நேரம் 2 பேரும் உட்கார்ந்து பேசினா சந்தோஷமா பேசுறீங்களா? ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடுதா? இல்லடா கண்ணா, அது வராம இருக்காது. நம்பர் 1 ஒன்னும் பிரச்சனை இல்ல. அவரை டெய்லி வந்து சூரிய நமஸ்காரம், சூரிய காயத்ரி சொல்லி பண்ண சொல்லுமா. பண்ணிட்டு வளர்பிறை தசமியில நம்ம கோயில்ல யோக விநாயக பெருமான்னு சன்னிதானம் இருக்கு. இந்த மாதிரி வேலை சுமூகமாவது வெளிநாடு போறதுக்கான வழிபாடு பண்றதுக்குன்னே நான் பிரதிஷ்டை பண்ணியிருக்கேன். அதுல அந்த வளர்பிறை தசமியில பால் கோவாவில காப்பு கட்டி அவர் கும்பிடணும். அதனுடைய விளக்கம் கீழே வர நம்பர்ல தொடர்பு கொண்டு கேட்டீங்கன்னா விவரமா சொல்லுவாங்க. டெய்லி சூரிய நமஸ்காரம் வளர்ப்பிற தசமியில இதை ஒண்ணு செய்ய சொல்லுமா. அந்த 3 வருஷத்துக்குள்ளேயே வெளிநாடு போகக்கூடிய யோகம் வந்துடும். இப்ப வந்துட்டு ஃபாரின் கூட இல்ல சாமி, நமக்கு ஊர்லயே வந்துட்டு சென்னையில நிறைய கம்பெனிஸ் இருக்கு. நமக்கு இங்க நல்ல டிரான்ஸ்ஃபர் ஆனா நல்லா இருக்குமே அப்படின்னா ஒரே இதுல அதே சீனியர் தொழில் சம்பந்தப்பட்டது, உத்தியோக சம்பந்தப்பட்டது எல்லாத்துக்குமே அதுல விடிவு இருக்குமா? ஹலோ, சரிங்க சாமி, கேக்குது, சொல்லுங்க. அது தொழில் உத்தியோகம் எல்லாத்துக்குமே அதுல விடிவு இருக்குமா? உங்க கணவருக்கு சரிங்க சாமி, வந்து செய்யுங்கம்மா. சரிங்க சரிங்க, நல்லதும்மா, நன்றி. அடுத்த காலர் பார்த்தலாம் சாமி. காலை வணக்கம். வணக்கம். ஹலோ, நீங்க லைன்ல இருக்கீங்க, தயவு செய்து பேசுங்க. ஹலோ, சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க? ஐயா, நான் கோபாலகிருஷ்ணன், திருவண்ணாமலை மாவட்டத்துல இருந்து பேசுறேன். யாருக்கான கேள்வி கேட்க போறீங்களோ அவங்களோட பெயரும் வயதும் சொல்லுங்க. எனக்கான கேள்விதான் ஐயா. கோபாலகிருஷ்ணன், 31 வயசு ஆகுதுங்க. சுவாமிஜி கிட்ட கொடுக்குறேன், பேசுங்க ஐயா. சொல்லுங்க கோபாலகிருஷ்ணன். எல்லாம் தடை, எங்கும் போனாலும் தடை, ஓடினேன் அப்படிங்கிற வார்த்தை தானா? ஆமாங்க ஐயா, உங்களுடைய திருப்பாதத்தை பணிந்து வணங்கிக்கிறேன். சீரும் சிறப்புமாக குறைகள் எல்லாம் தீர்ந்து நிறைய நல்லா இருங்க ஐயா. எனக்கு 2020 நவம்பர் 27 ஒரு முதல் திருமணம் நடந்துச்சு ஐயா. சரி. அது விவாகரத்துல முடிஞ்சிருச்சுங்க. சரி. ஆகஸ்ட் மாசம் 21ஆம் தேதி விவாகரத்து ஆயிடுச்சுங்க ஐயா. சரி. இப்ப 2வது திருமணத்துக்காக பாத்துட்டு இருக்கோங்க ஐயா. சரி. அது எப்படி முடியும்? 33க்குள்ள முடிஞ்சதுன்னா அதுவும் சிக்கல் ஆகும். 33க்கு மேல பண்ணிடுறது நல்லது. காரணம் என்ன அப்படின்னா, கடந்த 3 வருடம் 4 வருடத்துக்கு முன்னாடி ஏதாவது அடிப்பட்டது, அல்லது போலீஸ் வழக்கு, அல்லது மாடு குறுக்க அடிப்பட்டது, இந்த மாதிரி ஏதாவது இருந்ததா? அல்லது பாம்புகளை அடிச்சிங்களா? போன வருஷம் ஒரு பாம்பு ஒண்ணு அடிச்சுங்கய்யா. சரி. அதே மாதிரி இப்போ இந்த டிவோர்ஸ் கேஸுக்காக போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட் எல்லாமே பார்த்துட்டு வந்துட்டேன். சரி. அது எல்லாமே முடிஞ்சிருச்சு. நீங்க ஆக்சிடென்ட்டும் ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சுங்கய்யா எனக்கு. அது எப்படி நடந்தது? ஜவாது மலை அக்கா வீட்டுக்கு போயிட்டு வரும்போது காலையில ஒரு 5:30 மணிக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சுங்கய்யா. சரி சரி சரி. அதே மாதிரி சென்னையில ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சுங்கய்யா. ஓ ஓ ஓ. உங்க வீட்டுக்கு பின்பக்கத்துல காலி மனை இருக்கா? வீட்டுக்கு பின்பக்கம் தோட்டம் தாங்க ஐயா. அதுதான் காலியா தானே இருக்காது? காலியா தான் தோட்டம். அந்த தோட்டத்துல பாம்பு புத்து இருக்கா? பாம்பு புத்துங்கெல்லாம் எதுவும் இல்லைங்கய்யா. வலது பக்கம் அக்னி முள்ள தென்கிழக்குல இல்லையா? அது மாதிரி பாம்பு புத்து எதுவும் இல்லைங்கய்யா. நம்மள தோட்டத்துக்கு பின்னாடி ஏரி காவா தண்ணி, பாசன தண்ணி. நீங்க என்ன பண்ணுங்க, தென்கிழக்குல அந்த ஏரி காவா போது சொல்றீங்களே, ஆமா, அதுக்கு முன்னாடி பாருங்க, அங்க கண்டிப்பா புத்து இருக்கும். அதுல ஒன்றும் மாற்று கருத்துல, நம்ம அதை கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்துக்கோங்க. 1. நம்பர் 2, எப்பவுமே குழப்பம் வச்சுக்காதீங்க. உங்களுக்கு இந்த குழப்பம் இருக்கு பாருங்க, அது ஒரு பெரிய தொல்லை உங்களுக்கு.
சரிங்கய்யா. இது எல்லாமே கொஞ்சம் பிரச்சனையா தான் இருக்கு. இதுக்கு மாறிவடு தோஷம் நான் நிறைய பேருக்கு சொல்லுவேன். அதுதான் உங்களுக்கு பிரச்சனையும். மாறிவடு தோஷம். ஆமா, என்னன்னா ஏதாவது இன்னைக்கு நல்லது நடக்க போகுதுன்னு நீங்க முடிவு பண்ணிட்டு அது நடக்கணும், ஆனா மாறிடும். ஓகே. நீங்க எது பாருங்க, நீங்க எது உங்களுக்கு பிளஸ்ஸா நினைக்கிறீங்களோ அது கிட்ட போயிடுவீங்க, ஆனா மாத்திடும் உங்களுக்கு. பாத்திருக்கீங்களா? இல்ல நீங்க ஆன்னு சொல்லும் போது இது இருக்குதா இல்லையான்னு தெரியல. நான் பாட்டு எதுவும் இல்லைங்க, அப்படி இல்ல. ஆக்சுவலா வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து முயற்சி பண்ணி முன்னேறி போவோம், அது மாறும். அது தகுந்த மாதிரி நான் மாத்திட்டு அந்த வேலையை மாத்திட்டு வேற இதுல வந்து டக்குன்னு போயிட்டே இருப்பேன். அப்ப ஆக மாறி மாறி தான் போயிட்டு இருக்கீங்க. சரி, அது போட்டோமா. 33வது வயசுல அடுத்த திருமணம் பண்ணுங்க. 9 வாரம் செவ்வாய்க்கிழமை அங்க எங்க பாம்பு புத்து இருக்கோ அந்த பாம்பு புத்துக்கு போயிட்டு ஒரு வாழலையில விரலி மஞ்சளும் இன்னொரு வாழலையில குங்குமமும் ஒரு பிடி வச்சுட்டு அதுல 5 ரூபா 10 ரூபா காசை வச்சுட்டு அங்கேயே நின்று ஓம் அஸ்தீக சித்தா ரட்சிப்பாய் ரட்சிப்பாய்னு 11 முறை சொல்லி அங்க நின்ன இடத்துலயே 11 சுத்திட்டு வாங்க. பூராட நட்சத்திரத்துல ஒரு முறை வந்து நம்ம ஆசிரமத்துல கல்லால மரம்னு ஒண்ணு இருக்கு, அந்த வழிபாடை வந்து கேளுங்க. அதை முதல்ல செய்துட்டு அப்புறமா பாம்பு புத்துக்கு போங்க. பூராட நட்சத்திரத்துல செய்யணும். இதை செய்துட்டு கல்லால மரத்துல வழிபட்டுட்டு நீங்க இணையத்துல அந்த நம்பருக்கு போன் பண்ணி கேளுங்க, சொல்லுவாங்க. அத வந்து வழிபட்டுட்டு அதுக்கப்புறமா பாம்பு புத்த சுத்திட்டா எல்லாத்துக்கும் மாறிவிடு தோஷமும் போயிடும், நல்லபடியா திருமணம் அமையும், அந்த வாழ்க்கை நிலைச்சி இருக்கும், நல்லாவும் இருக்கும். நல்லதுங்க. சொல்லுங்க. இப்போ ஒரு சிலர் வந்து இந்த ஜாதக கேட்டும் போது தாரதோஷம் இருக்கு, நீங்க வாழை மரம் இது பண்ணி வெட்டி இது பண்ணோம் பரிகாரம் பண்ணோம் அப்படின்றது ஒரு சிலர் சொல்றாங்க. சரி, அதை நாம் பண்ணலாங்களா? எனக்கு அதை பத்தி தெரியாதுமா கோபாலகிருஷ்ணன். சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லலாம். எனக்கு நான் இது வரைக்கும் வாழை மரத்தை வெட்டல. இல்லைங்க, வாழை மரத்தை நம்ம திருமணத்துல வெளியில கட்டுவோம், அத்தையே வெட்டினா அது எப்படின்னு எனக்கு புரியல. இல்ல அப்படி சொன்னாங்க ஐயா. எனக்கு இல்லம்மா, கரெக்ட் நீங்க சொல்ல, அது நிறைய இருக்கு அந்த மாதிரி. அது மாதிரி எனக்கு ஒன்றும் அதை பத்தி தெரியாது, அதனால தான் நான் அதை சொல்லல. ஆனா நான் சொன்னது உங்களுக்கு வேலை செய்யும், அவ்வளவுதான். சரிங்கய்யா, நல்லதுமா. சுவாமி, இடைவேளைக்கு முன்னாடி காலர்ஸ் நிறைய பார்த்தோம், அந்த கேள்விக்கான அது நானே சொல்ல. நான் இப்ப புரிஞ்சிச்சா எவ்வளோ இருள் தேகம் அருள் தேகம்னு சொன்னது? பிராணவாயு இந்த ஜீவவாயுவோட ஆத்மாவில் இணைச்சி மனிதன் புனிதனாகின்ற நிலையில எப்பேற்பட்ட அருள் கிடைக்குது. நீ வேண்டுவதனால் அருள் கிடைப்பது அல்ல, நீ வந்து பார்ப்பதினாலேயே அருள் கிடைக்கும். அப்படிதான் அந்த ஜீவ சமாதிகள் என்பதை கருத்தில் வச்சுக்கணும். அதனால கேள்விகள் ரொம்ப பிரமாதமாக இருந்தாலும் கூட அது உள்ள இருக்கிற ஆழம் ரொம்ப பெருசு. இதை எளிதில் புரிகிற மாதிரி நான் கொடுத்துட்டேனே தவிர இதை பிரித்தவனா ஒரு 500 எபிசோடு பேசலாம். நம்ம முடி வெட்டினா இயற்கையாக வளருது, புரியுதா? சின்ன பிள்ளைகளுக்கு வந்து பாதுகாப்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத சாதாரண மரம் கூட பாதுகாக்கும். கன்று இருக்கிற இடத்துல பெரிய பறவைகள் வந்தால் கன்று நெசைக்கிடும் சொல்லு தன்னழலில் வளர்க்குற மரங்கள்லாம் இருக்குது. மாதிரி எல்லாத்துலேயும் ஒரு சூட்சுமம் இருக்குது. அந்த சூட்சுமம் தான் மாயை தூயைன்னு பார்க்குறவனே முதல்ல நோக்கம் சரியில்லைன்னு அர்த்தம். ஓகே, நீ கும்பிட போன சாமியை கும்பிட்டு உனக்கு வேண்டிட்டு வர்றதை விட்டுட்டு இப்படிதான மாய வாழ்க்கை பண்ணாங்க, இவங்க கிட்ட போய் நம்ம வேண்டனமான கேள்வி கேட்குறவங்கெல்லாம் கேள்வி வாழ்க்கையாகவே போக வேண்டியது தான். அதில் ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை. அதனால அந்த கேள்விக்கு பதில் என்னன்னா, உன் நோக்கம் சரியாக இருந்தால் நீ சமாதிகிட்ட போய் வழிபடு, இல்லைன்னா பக்கமே போகாது. அவ்வளவுதான் விஷயம். அதோட லிங்க் தான் நாளைக்கு நடக்க இருக்கக்கூடிய சனிப்பயிற்சி. நாளைக்கு பண்றோம் நம்ம. அதுக்கு நிறைய சொன்ன நானுமா ஸ்ரீமகா காலபுருஷ தத்துவத்தின்படி நடக்குதுன்னு. நான் ஒன்று மட்டும் உறுதி, என்னால் முடியாமல் ஐயா முந்தா நேற்றோடு நிறுத்திட்டேன் ஐயா, போதும். ஏன்னா அங்கே உட்கார வச்சு எல்லாரையும் பண்ண முடியாது, அவ்வளோ கூட்டம் வந்து அங்கே முன்னனுமதி பெற்றிருக்கிறாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. பரவாயில்ல, ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம செய்யணும் போது அந்த பக்தி எப்படி தான் பக்தர்கள் வருது அப்படின்னு தெரியலன்னு. நான் எதிர்பார்த்தது 100ன்னு வச்சுங்க ஐயா, உதாரணத்துக்கு வந்ததோ 1000 ஐயா. அதுக்கு மேலே கட்டுப்படுத்த முடியாதுன்றதுக்காக நிறுத்திட்டேன். இன்னைக்கோ நேத்தோ முயற்சி செய்து இல்லைன்னு சொல்லி கேட்டவங்கெல்லாம்
தயவுசெய்து கோச்சிக்காதீங்க. ஏன்னா அங்கே எல்லோரையும் வச்சு பண்ண முடியாது, விளக்கு திடீர்னு செய்ய முடியாது, அதனால தான் நிறுத்தப்பட்டது. அதில் ஒரு சிலர் நின்றுக்கிட்டு பண்ணணும்னு சொல்கிறீங்க, நீங்கள் விசாரித்து பாருங்கள், அவங்க சொல்லுவாங்க என்னன்றதை. அதனால் ஏற்கனவே அனுமதி பெற்றவங்களுக்கும் சரி, புதுசாக நினைக்கிறவங்க அந்த இறையரில் கூட்டி வைத்தால் கிடைக்கலாம் அப்படிங்கிறத கருத்தில் வச்சு நாளைக்கு எல்லோரும் அங்கே சந்திப்போம். ஒரு அற்புதமான ஒரு வேள்வியாக அது இருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதே போல் வருகின்ற செவ்வாய்க்கிழமை நமக்கு பௌர்ணமி. பொதுவாக செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய பௌர்ணமியாவது விடாதீங்க. ஏன்னா சந்திரன் என்பது எல்லாருக்கும் தெரியும் மதி பௌர்ணமி, செவ்வாய் என்பது மங்களம். இது ஒருத்தர் பிறக்கிற காலத்தில் சந்திரனும் செவ்வாயும் ஒன்று கூடினால் சந்திரமங்கள யோகம்னே சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட யோகமான நாள் செவ்வாய்க்கிழமையில் வருகின்ற பௌர்ணமிக்கு. இந்த பௌர்ணமி அதை வைத்துத்தான் நான் வழிபட போகின்றோம். எல்லோரும் பங்கு கொண்டு பயனடைய வேண்டும். மாலை 7 மணிக்கு மேலே தொடங்கும். சொல்லு கிருஷ்ணா. ரைட் சுவாமிஜி. ஸோ ரொம்ப அற்புதமாக வந்து சுவாமிஜி சொன்னாங்க, நாளைக்கும் சரி செவ்வாய்க்கிழமையும் நம்மளுடைய ஆசிரமத்தில் அற்புதமான நிகழ்வுகள் இருக்குது. அங்கே போனீங்க அப்படின்னாக்கா நம்மளுடைய மணிமேகலை பிரச்சுரம் அச்சிட்ட புத்தகங்கள் உங்களுக்கு கிடைக்கும். குழந்தை குபேரராக எல்லாம், விக்ரமாயா, சங்கநிதி, பதுமநிதி, வேல் அப்படின்னு சுவாமிகள் சொல்லக்கூடிய அத்தனை பொருட்களும் நாளையும் சரி, நாளை மறுதினத்துக்கு மறுதினமும் கட்டாயம் நமக்கு கிடைக்கும். சப்போஸ் உங்களால் வர முடியல, எனக்கு வந்து டிராவல் டைம் இல்லை அப்படின்றவங்க நீங்கள் கீழே தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணீங்க அப்படின்னாக்கா கொரியர் மூலமாக உங்களுடைய வீட்டுக்கும் அனுப்பப்படும் அப்படின்றத இந்த நேரலை பதிவில் உங்களுக்கு நான் வந்து சொல்லிக்கிறேன். இந்த வாரம் நம்மளுடைய நித்திய ஐயாவோட அற்புத அதிசயங்களை கட்டாயம் கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு நானும் நீங்களும் ஆவலாக இருக்கோம். ஐயா சொல்லுங்க ஐயா. ஒரு முறை கிருஷ்ணா சுவாமிக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர் ஒரு வழக்கறிஞர். அவர் வந்து சுவாமியை பார்க்க வந்தாங்க. வந்துட்டு மேலே வந்துட்டு கண் கலங்கி நின்னார். என்ன ஐயா, என்ன பிரச்சனை, ஏன் வரும்போது எப்படி கண் கலங்கின்னு வந்து இருக்கீங்க அப்படின்னு. அவர் வந்து கடன் வாங்கி வாங்கி அந்த நிலத்தில் பயிர் செஞ்சு அதில் லாஸ் ஆகி ரொம்ப பிரச்சனை அவருக்கு. அது ரொம்ப கடன் தொல்லை அதிகமாக இருக்குது சுவாமி அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா சரி பார்த்துக்கலாம் இருங்க அப்படின்னு சொல்லினே இருக்கார். அதுக்கு இடையில் ஒருத்தர் வராரு, வந்து அவரை கூப்பிட்றாங்க. அவர் கூப்பிடும்போது அவர் எழுந்து போகிறாரு. போகும்போது அவர் இதில் தலையில் துண்டு போட்டு இழுத்து வெளியே வந்துடுறார். அப்படி அவர், ஓ வக்கீலாக இருக்கிற நீ வந்து உனக்கு வருமானம் அவ்வளோ வச்சுக்கின்னு கடனை வாங்கிட்டு கொடுக்காம இது பண்ணிட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப அசிங்கப்பட்டார். அப்புறம் அவர்கிட்ட ஏதோ சொல்லிவிட்டு மேலே வந்து சுவாமிகிட்ட தேம்பி அழுகுறாங்க. சாமி இருந்ததுன்னு சரி இருங்க ஐயா, நான் அதுக்கு ஒரு வழி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன தமிழ் லட்சுமின்னு ஒரு லாட்ரி அது நம்பர் சொல்லி அந்த கடையில் போய் இந்த நம்பர் இருக்கும், அதை போய் எடுத்துருவா அப்படின்னாரு. தமிழ் லட்சுமி பேர் எல்லாம் ஞாபகம் இருக்குது, போய் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு காசு கொடுத்து. இவர் சுவாமி வந்து 30 ரூபாய் காசு வேற கொடுக்குறாரு அவருக்கு. இது எப்படி இருக்குவாரு. அதை வாங்கிட்டு போய் அவர் அந்த கடையில் போயிட்டு அந்த நம்பர் கரெக்டாக இருக்கு, இவர் சொன்ன நம்பர் கரெக்டாக இருக்கு, அந்த நம்பர் எடுத்துட்டு நேராக வராரு சாமி கிட்ட. அந்த சாமி கட்சி சாமி நீங்கள் சொன்ன மாதிரி அந்த நம்பர் கிடையாது இல்லையா, சரி நீங்கள் போங்க நாளைக்கு ரிசல்ட் வரோம் போங்க அப்படின்றாரு. மறுநாள் காலையில் ரிசல்ட் வருது. இவர் எவ்வளோ கடை வாங்கியிருந்தாரோ அந்த தொகை அதில் பரிசாக விழுந்தது. அப்படியா? கடங்காரன் எவ்வளோ கடை வாங்கியிருந்தாரோ அந்த தொகையை அதில் கரெக்டாக வந்து அப்போவே 60,000 நினைக்கிறேன் அந்த அமௌண்ட் அதில் வந்ததுங்க. அதை வாங்கிட்டு வந்து சுவாமின்னு தேம்பி வந்தார். போங்க போய் உங்கள் பிரச்சனையை பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாரு. இந்த மாதிரிலாம் செய்யக்கூடியவர். இந்த வாரம் வந்து எவ்வளோ மக்களுக்கு புண்ணியம் பாரு. சுவாமியை உட்காந்து பூஜை பண்ணுறது வந்து நான் பார்த்து கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் இருக்கும், 20-25 வருஷம் ஆயிரும் சுவாமி உட்காந்து பூஜை பண்ணி நான் பார்த்ததே. அது இதுவரை பண்ணவே இல்லை. இது நாளைக்கு எல்லா மக்களுக்கும் வந்து நாளைக்கு ஒரு புண்ணியம். அது எப்படின்னு சொன்னால், இதை வந்து நீங்கள் சுவாமி நான் இது தொடர்ந்து செய்யணும் சுவாமி நீங்கள், ஏன்னா எல்லாரும் நல்லா இருக்கணும், நிறைய பேர் பிரச்சனை இருக்காங்க, இது மாதிரி தொடர்ந்து செஞ்சீங்கன்னா. ஏன்னா இப்போ பாருங்க டோக்கன் இல்லை, மக்கள் அவசரப்படுவாங்க. சுவாமி மூலமா வந்து அது வந்து உட்காந்து பண்ணுறது வந்து அவங்களுக்கு 100%, 99 கிடையாது, 100% வந்தவங்க அத்தனை பேரும் பலர் அடிச்சுட்டு போயிட போகிறாங்க. இப்போ என்னுடைய நேரம் பாரு, எனக்கு என்ன போக முடியாத சூழ்நிலை, எங்கள் அண்ணனார் ஒருத்தர் தவிர்த்தாரு, என்னால் கலந்து கொள்ள முடியாது. எப்படி இருக்கு பாரு, கூட இருந்துக்கிட்டு கலந்துட்டீங்களே. இல்லை நான் சொல்கிறது கலந்துக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாத போது இல்லை, கலந்துக்கிறவங்களுக்கு பாக்கியம் இருக்குது. நம்ம கூடவே இருக்கிறோன்றாங்க எல்லாருமே, என்ன தள்ளி வைக்கிறது இல்லை. அதாவது இருக்கிறவங்களுக்கு வந்து நல்ல ஒரு பலனை வந்து பெற்றுவாங்க. உன்னையாம்பா தள்ளி வைக்குது, நீ நட்சத்திரமே அவர் தானேப்பா.
அதுக்காக சொல்ல சுவாமி, இருந்தாலும் அவருடைய வருத்தம் இல்லை, என்னுடைய இது. அதாவது நம்ம பூஜை செய்யறோம், இந்த பூஜை இந்த பூஜை செஞ்சதும் இல்லை. அதாவது அந்த இரும்பு அகல்ன்றது வந்து, இரும்புன்றது வந்து சனீஸ்வர பகவான், ஏதோ செய்யறான்லாம் நினைச்சு கூடாது. இரும்புன்றது வந்து சனீஸ்வர பகவான். ஓரளவு கொஞ்சம் தெரிஞ்சதுனால எனக்கு அதுல போய் கலந்துக்கணும்னு ஆவலா இருந்தா இடையில இந்த மாதிரி தவறு ஆகி போச்சு. இருந்தாலும் இது ரொம்ப மிகப்பெரிய சுவாமியை உட்கார்ந்து பண்றாங்க. இல்ல நித்யா, அது நான் உட்கார்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு நித்தி. இந்த சனிப்பெயர்ச்சி இன்னும் நிறைய பிரச்சனைகள் மக்களை நோக்கி வந்துட்டு இருக்கு. மழை, காற்று, சூரியனுடைய கதிரில் ஏற்படக்கூடிய விஷயங்கள், இன்னும் ஒரு 2-3 வைரஸ்கள், இப்படி மக்களுக்கு வந்து நிறைய இந்த சனிப்பெயர்ச்சி ஒவ்வொரு முறையும் ஆகும் பொழுது, இந்த வாட்டி பெருசா இல்ல, இருந்தாலும் ஒரு புதிய பாதிப்புகள் இருக்கு. அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. வந்திருக்கு சாமி, ஒன்று வந்திருக்கு, அது ரொம்ப சிவியரா இருக்குன்றாங்க. அதான் அது வந்து நான் ஏற்கனவே சொன்னது தானே. அதனால நான் என்ன பண்ணேன், தனிப்பட்ட முறையில் இப்ப ராசி கூட சரி, விளக்குகளை ஒவ்வொரு ராசிக்கு ஏற்ற மாதிரி அடுக்கிட்டு அதில் பிரயோகம் பண்ணி கொடுக்க போறேன். எந்த வீட்டுல எல்லாம் அந்த விளக்கு எரியுதோ அந்த ஊர்ல எல்லாம் பிரச்சனை இருக்காது, அந்த வீட்டுடைய குறை தீரும். அப்ப ஒவ்வொருத்து வீட்லயும் வேள்வி நடத்துற மாதிரி அந்த விளக்கு அது இருக்கும்போது லட்சுமி கடாட்சம் மட்டும் இல்ல, ஒவ்வொருத்தருக்கும் கிடைக்கிறது. அந்த பிரச்சனை என்பதற்கு பெரிய விடிவா இருக்கும். அதே மாதிரி அந்த தெரு சார்ந்து ஒரு 4 வீட்டுல இருந்தா கூட அந்த 4 வீட்டுல இருக்கக்கூடிய எரிச்சல் அந்த தெருவில் இருக்கிற பல பேருக்கான ஒரு அந்த வைரஸ் தன்மைகளை வந்து தடுக்கக்கூடிய சக்தி கிடைக்கும். அப்படின்றதுனால இதை முதல்லயே சொல்லிட்டு இருந்தா, இப்ப நம்ம முடிச்சிட்டோம் டோக்கனை, அதனால சொல்றேன். முதல்லயே சொல்லி இருந்தா அது வியாபாரம் முடிஞ்சு போட்டதுனால விஷயத்த சொல்றேன், நீ நல்லபடியா எடுத்துட்டு வந்த. அது போல நாளைக்கு அந்த சனி பயிற்சிக்கு இந்த ஸ்ரீ மகா காலபுருஷ தத்துவ பிரயோகம் என்பதே சாதாரண விஷயம் கிடையாது. அது செய்யறது ரொம்ப அரிது, அபூர்வம், ரொம்ப 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 கேர்ஃபுல்லா, ரொம்ப கவனத்துல செய்ய வேண்டிய விஷயம். அதான் விஷயம். சஸ்தபந்தர வேலு ஒரு பூஜையில பண்ணி எல்லாரும் கொடுத்தாங்க, அது எனக்கும் கொடுத்தாங்க சுவாமி. நான் அந்த பூஜையை கலந்துட்டேன். நான் அப்போ அது வந்து சஸ்திரபந்தனம் வேலுன்றது வந்து அது கூட எல்லா மந்திரமே மொத்தம் அதை வச்சுட்டு நிறைய பேர் நல்ல பலன் அனுபவிச்சுட்டு இருக்கோம் நாங்கள்லாம். அதே போலதான் இந்த இரும்பு அகலும், இதை வச்சுட்டு பூஜை பண்றவங்க குடும்பம் நல்லா இருக்கும், சுபிட்சமா இருக்கும். இது எவ்வளவு பேருக்கு புண்ணியம். அதாவது இது வந்து பயன்பட்டு இருக்கணும். முடிச்சுட்டு இருக்காரு அதை. நான் இன்னைக்கு சொல்லும் போதே நினைச்சேன், இரும்பு அப்படின்னு சொல்ல அகல்னு சொல்லி இரும்புன்னு சொல்லும் போதே சுவாமி முறையா போயிட்டு இருக்காரு, இது எவ்வளவு பேர் பலன் பெற போறாங்க தெரியல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். பாருங்க, இடையில 3 நாள் முன்னாடியே முடிச்சுட்டு இருக்காரு. போதும் சொல்லி டோக்கன் இல்லாத அற்புத அதிசயத்தோட ஒரு சின்ன இணைப்பு நான் சேர்க்கிறேன். இன்று வந்த ஒரு அழைப்பாளருக்கு நீங்க 4 கேள்வி கேட்டீங்க. விபத்து நடந்ததா? ஆமா. பாம்பு அடிச்சிங்களா? ஆமா. வீட்டுக்கு பின்னாடி தோட்டம் இருக்கா? ஆமா. காவல்துறை வழக்கு பிரச்சனை இருந்ததா? ஆமா. அவர் யாருன்னு தெரியாது, அவருடைய பின்னணி எது, இதுக்கு முன்னாடி வந்தவரும் இல்லை, நம்மளோட அறிமுகமானவரும் இல்லை, அந்த நினைவுல எதுவும் இல்லை, எதுவுமே இல்லாமல் அவர் சொன்னது வந்து இது ஒரு அதிசயமா நீங்க கருதுறீங்க. ரொம்ப நன்றி. அதாவது நித்யானந்தம் ஐயா வந்து அவருடைய அற்புத அதிசயத்தை லாட்டரி டிக்கெட் சொன்னாரு. நானும் நம்பர் கேட்கலான்னாக்கா இப்போ அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. வேற ஏதாவது கேட்டுக்கிறேன். சுவாமிஜி, இருந்தாலும் எனக்கு வந்து ஒரு மக்கள் பிரதிநிதியா, அடியார்களுடைய பிரதிநிதியா இதை கேட்கணும்னு தோணி இருக்கு. அது என்னன்னாக்கா, இப்போ டோக்கன் முடிஞ்சிடுச்சு, அதனால பூஜையில கலந்துக்க முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்க வந்து பதிவு பண்ணியிருக்கீங்க. பட் ஜென்ரலா நம்மளுடைய ஆசிரமத்துக்கு, நம்ம கோவிலுக்கு நாளைக்கு வந்து பிரார்த்தனை பண்ணாலும் அந்த பலன்கள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கா? தாராளமாக பண்ணலாம். அதுக்கு தானே கோயில் தானேப்பா, அது வரணும் கும்பிடணும்னு தானே இருக்குது. ஆனால் ஒன்று மிங்கிள் ஆயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? அவங்க சிரமப்படக்கூடாது இல்லை வரவங்க. அதுக்காக தான் நான் அந்த முடிவு வச்சேன். சொல்லுப்பா, ஃபோன் தானே, எடுத்துடலாம்ப்பா. வணக்கம். வணக்கம் சார். யார் எங்கேருந்து பேசுறீங்க? சென்னையிலேருந்து பேசுகிறேன் சார். யாருக்கான கேள்வி கேட்க போறீங்களோ அவங்களுடைய பெயரும் வயதும் சொல்லுங்க. எங்கள் வீட்டுக்காரருக்கா சார்? கோபிநாத். வயது 44 சார். சுவாமிஜி கிட்ட கொடுக்குறேன், பேசுங்கம்மா. சொல்லுங்கம்மா. அவருக்கு என்னம்மா கோபிநாத் அவருக்கு? வணக்கம்மா. நல்லா குறையில்லாத சீரும் சிறப்புமா, தீர்காயுசா, தீர்க்க சுமங்கலியா நல்லா இருங்கம்மா. 10-15 வருஷமா பண்றோம், ட்ரை பண்றோம், உங்களை பார்த்துனே தான் இருக்கும். ஆனால் லைன் கிடைக்கல தான். கிடைச்சிச்சு இல்லம்மா, அப்படியே கெட்டிமா புடிச்சுக்கங்கம்மா. கண்டிப்பா கண்டிப்பாப்பா. சொல்லுங்கம்மா. அப்பா, எனக்கு ஒரே ஒரு
சொல்லணும்பா. நான் சிங் மந்திரம் ஆரம்பத்துல பார்த்ததுல இருந்து நான் கேண்டீன்ல ஒர்க் பண்ணம்பா, வேலை செஞ்சிருந்தேன்பா. சரிம்மா. அந்த கேண்டீன்ல அடுத்து கூட வேலை செய்யறவங்க வீட்டுக்காரங்க இறந்து போயிட்டாங்கப்பா. அந்த மந்திரம் எழுதி நான் அங்க வச்சேன்பா, எல்லாரையும் சொல்ல சொன்னம்பா. சரிம்மா. அந்த மந்திரம் சொன்னதுல இருந்து அங்க வேற எதுவுமே நடக்கலப்பா, எல்லாரும் நல்லா இருக்காங்கப்பா. நிச்சயமா நிச்சயமா சந்தோஷமா இருக்குமா. இது சொல்லணும்னே இருந்தேன்பா, எனக்கு லைனே கிடைக்கலப்பா. பூஜைக்கு வந்தப்ப கூட உங்களுக்கு பார்க்க முடியலப்பா என்னால. சரிம்மா. இப்ப எங்க வீட்டுக்காருக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்குப்பா. இப்போ என்ன பிரச்சனைமா? அவர் லேட் ஒர்க் பண்றாருப்பா இப்போ. சரி. அதுல முன்னுக்கே வர முடியலப்பா, எல்லாம் பிரச்சனையாவே இருக்குப்பா. ஆமா, அவருக்கு லேத் ஒர்க்குங்கிறதே இல்ல. முதல்ல 4 வருஷத்துக்கு முன்னாடி ஏதாவது பணம் இழந்தது அல்லது பிரச்சனையானது, அவருக்கா ஏதாவது அடிபட்டது பிரச்சனையானது ஏதாவது இருந்ததா? ஆமாம்பா, வண்டில இருந்து கீழே விழுந்திருக்காருப்பா. சரிம்மா. 12 வருஷமாவே சரியில்லைம்மா. ஆமாம்பா. 12 வருஷமாவே எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் அடுத்தவங்களுக்கு பயனடையுது, உங்களுக்கு பலனுமா வராது. அதனால என்ன பண்றது, வெறுத்து போய் பேச ஆரம்பிச்சிருவாரு, வெறுத்து போய் உட்கார ஆரம்பிச்சிருவாரு. ஆமாம்பா. உழைச்சி வருமானம் வர்றதை விட கடன் தான் வருமே தவிர வருமானம் இருக்காது. ஆமாம்பா. இது சப்போர்ட் பண்றதுக்கும் ஆள் இல்ல, இவர் செய்து கெட்ட பேர் வேற எடுத்திருப்பாரு. ஆமாம்பா. நீங்க சொன்னாலும் கேட்க மாட்டாரு, உங்களுக்குள்ளதான் சண்டை வரும். ஆமாம்பா. இது கொஞ்சம் பிரச்சனை இருக்கு கண்ணு. நாளைக்கு அவரு வராரா? தெரியலப்பா, கேக்குறேன்பா. அம்மா, நாளைக்கு அது இந்த மாதிரி விஷயத்துக்கு ஒரு பிரிய சிம்ப சொப்பனம் அது நாளைக்கு நடக்கிறது. ரைட், பரவாயில்ல. காளஹஸ்தி சுவாதி நட்சத்திரத்துல காளஹஸ்தி போயிட்டு ஒரு ருத்ராபிஷேகம் செய்ய சொல்லுங்கம்மா. நம்ம ஆசிரமத்துல இருக்கிற அசிதாங்க பைரவருக்கு 3 ஞாயிற்றுக்கிழமை தயிர் சாதம், மோர் மிளகா, கருப்பு திராட்சை கலந்து அங்க படைச்சிட்டு செவ்வலரி பூல ஏலக்காய் கோத்து மாலை போட்டு பானகம் வச்சு அங்கே வேண்டிட்டு வர சொல்லுமா. இது ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பா செய்ய சொல்லுமா. நல்ல மாற்றங்கள் வருமா. எப்போ வேணாலும் செய்யலாமாப்பா? டைம் இருக்காப்பா? ஞாயிற்றுக்கிழமை டைம் இல்ல, உங்களுக்கு எப்ப இருக்கோ அப்ப செய்யுங்க. அதுக்குன்னு கரெக்டா ஒருத்தர் 1 மணிக்கு 12 மணிக்கு கோயில் மூடு, நான் தான் லேட்டா வரேன்னு கேக்குறவங்களாங்கிறாங்க. கரெக்டா நேரம் இருக்கும் போது கரெக்டா பண்ணுங்க. சரிங்கப்பா. நல்லதும்மா. நான் எனக்கு நிகழ்ச்சியில எதுவுமே சேர்ந்து கலந்து முள்ளப்பா, அது ஆசீர்வாதம் பண்ணுப்பா. நான் வரணும்னு மனம் வைத்தால் மார்க்கம் உண்டு. கண்டிப்பாப்பா. நல்லது கண்ணா. சாமிஜி. கிருஷ்ணா ஐயா, ஒரு நிமிஷம். நான் சாமி கிட்ட ஒரு ஐயா கேளுங்கய்யா. சுவாமி, இப்போ இந்த நாளைக்கு நடக்க போகிற இந்த நிகழ்ச்சி நீங்கள் செய்கிறீங்க. நிறைய பேருக்கு இப்போ கேட்டும் கிடைக்கல. ஏன்னா அந்த டேட்டு அதுக்குள்ளே எல்லாம் விற்று தந்துடுச்சு. நிறைய பேர் எதிர்பார்ப்பாங்க. நீங்கள் சுவாமியுடைய பிறந்த நாள் நிகழ்ச்சி எப்படியும் 2ஆம் தேதி வரப்போகுது, ஜனவரி 2. அன்னைக்கு இந்த மக்களுக்கு அந்த கிடைக்கலன்னு வேதனைப்பட்டு இருக்கிற மக்களுக்கும் உங்களுடைய ஆசீர்வாதம் இது போல ஏதாவது ஒன்று செஞ்சு அவங்களுக்கு நிறைவு செஞ்சு கொடுக்கணும் சுவாமி. பின்றாரு இல்லை இது கரெக்ட். உங்களுக்குலாம் தெரியாம ஒரு அதிசயத்தை சொல்றேன். இப்ப சொல்லுங்க. நான் அன்னைக்கு என்னுடைய ஜெயந்தி அன்னைக்கு வருகின்ற ஜனவரி 2ஆம் தேதி 2024 ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த விக்ரமாயாவை வெளியிடுறேன். வண்டிகளுக்கு வாகனங்களுக்கு வைக்கின்ற விக்ரமாயா வெளியீட்டு விழா இருக்கு. ஆமா, வந்துருச்சு, ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி அந்த விக்ரமாயா சிலைகள் எல்லாம் வச்சு ஆல்ரெடி நாளைக்கு நான் பண்றதுக்கு முன்னாடியே அதுக்கு பிரித்தி பண்ணிடுறேன். சரி. அப்படி பிரித்தி பண்ணி தான் அன்னைக்கு பங்கு கொள்றவங்க எல்லாம் வாங்கிக்கலாம். சரி, கிடைக்கும்னா அது வேற மாதிரி போயிடும், வாங்கிக்கலாம். அதே நேரத்துல ஒரு வேள்வியோ இது சம்பந்தமா எந்தாவது செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்களும் எனக்குள்ள இருக்கு. அடுத்த வாரம் அதை பத்தி விளக்கமா சொல்றேன், என்ன பண்ணலான்ட்டு. முன்னாடி எல்லோரும் பங்கு கொள்ளணும் நினைக்கக்கூடிய எல்லா ஜீவன்களும் நல்லா இருக்கணும், அந்த ஆசியும் அருளும் பெறணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஆலயம் கட்டி முதல் வரக்கூடிய ஜெயந்தி விழா என்பதனால கொஞ்சம் யோசனை பண்ணி அடுத்த வாரம் சொல்லலாம் அப்படின்னு முதல் அதற்கு ஒரு முன்னோட்டமாக எல்லோரையும் பங்கு கொண்டு வருகின்ற ஜனவரி 2ஆம் தேதி
பங்கு கொண்டு எல்லோரும் பயனடைய வேண்டும், ஆசிகள் கிடைத்து அருளி எப்பொழுதும் நன்றாக இருக்க ஒரு மார்க்கத்தை தேர்ந்தெடுக்கணும்னு அழைச்சி மகிழ வந்து பலனடையுங்க. சூப்பர் சுவாமிஜி, சூப்பர். எதிர்பாராத கேள்வி ஐயா கேட்டாலும் அதுக்கு எதிர்பாராத சஸ்பென்ஸான ஒரு விஷயத்தை ரிவீல் பண்ணியிருக்கீங்க. அதுக்காக ஒரு பெரிய நமஸ்காரங்கள். ரவி ஐயா, உங்களுடைய கேள்வி இந்த வாரம் சிறப்பா இருக்குமே. புலவர்கள், அறிஞர்கள், கவிஞர்கள் எழுதுகிற எழுத்துக்களை நம்ம அவங்க தர்றாங்க, எழுத்தாளர் தர்றாங்க, நம்ம வாசிக்கிறோம், படிக்கிறோம், மகிழ்கிறோம், எல்லாம் இருக்கு. அவரோட எழுத்துக்களை பார்க்குறோம். தலையெழுத்து அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதை படிக்க முடியல, பார்க்க முடியல. தலையெழுத்துன்னு ஒன்று இருக்கா, அதை பத்தின உங்க கருத்துக்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன். ரெண்டாவது மாட்டி விட்டு பார்க்க முடியாத எழுத்துகள் இல்லாம இருக்கிற ஒரு விஷயம் அது. அதை எப்படி நம்புறதுன்னு கேக்குறீங்க ஐயா. தலையெழுத்து ஐயா, இது எப்படி யோசிச்சீங்க ஐயா? அது எனக்கு ஒண்ணுமே புரியல. என்னை பொறுத்த வரைக்கும் எந்த எழுத்து வெளிப்பட்டாலும் அது தலையெழுத்து. ஏன்னா அங்கிருந்து தானே வரணும். அது இல்லாம அவன் தலையெழுத்து, அதாவது எழுத்து இல்ல, அவரோட எழுத்து இல்ல, அவனோட தலையெழுத்து அப்படின்னு நம்ம பிரிச்சு சொல்றோமே, அது ஏன்? அதுதான் ஐயா, அவன் எப்படி எழுத நினைக்கின்றானோ அவன் வாழ்க்கையே ஒரு எழுத்து போன்றதுதான். அதனாலதான் நீள்கோடு, நெடுக்கோடு, படுக்கோடு, விழுக்கோடு, வட்டக்கோடு, அரைவட்டக்கோடு, நீள் சதுரம், அரைவட்ட சதுரம், இது இல்லாம எழுத்து இருக்காது. இந்த வாழ்க்கையில ஒவ்வொரு மருந்தனும் இந்த மாதிரி சங்கடத்தை கலந்தே ஆகணும். அதுதான் தலையெழுத்து. இந்த எழுத்தை எது ஒரு நம்ம வைக்கிறோமோ அவங்களுடைய எழுத்தின்படிதான் அவங்களுடைய தலையெழுத்து இருக்கும். மனிதன் எழுதுகின்ற எழுத்தினுடைய கருத்து பல பேரை மாற்றுகிறது. இறைவன் தலையில் எழுதின எழுத்து என்பது மனிதனை நிர்ணயம் செய்து வாழ வைக்குது. இதுக்குள்ள விஷயம் இருக்கு ஐயா. ரொம்ப பெரிய ஒரு தத்துவத்தை கேட்டிருக்கீங்க ஐயா. நேரம் இருக்குமா? என்ன இருக்காப்பா? கொஞ்சம் முடிவுக்கு தான் வந்துட்டோம். சொல்ற அளவுக்கு நேரம் ஐயா. அருமையான கேள்வி ஐயா. ஒரு கவிஞர்களும் புலவர்களும் எழுதுகின்ற எழுத்து தெரிகிறது, படிக்கின்றோம், புரிஞ்சுக்கிறோம், கருத்துக்களை எடுத்துக்கிறோம். ஆனா தலையெழுத்து என்பது காண்பதும் இல்லை, அது எழுத்தாகவும் இல்லை. ஏற்றுக்கொள்வதா? காத்திருங்க, அடுத்த வாரம் பார்க்கலாம். வணக்கம். அடியார்கள் இல்லை என்றால் ஆண்டவன் இல்லை, எந்த குருவருளும் இல்லை என்றால் எதுவும் இல்லை, உலகில் எதுவும் இல்லை.